பீர்க்கங்காய் தோலை சீவி தூக்கி போடுறீங்களா? அப்பன்னா அத வச்சு எப்படி சூப்பரா ஒரு துவையல் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இப்ப அதுல 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் கடலை பருப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பிரவுன் ஆனதும் 4 வரமிளகாய் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. இப்ப வாஷ் பண்ணுன பீர்க்கங்காய் தோலை போட்டுக்கோங்க. இத நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்குனதும் 2 துண்டு தேங்காய் போட்டு வதக்குங்க. இப்ப இத நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸில கொரகொரன்னு அரைச்சி எடுங்க. இப்ப இதுல தேவையான உப்பு போட்டு இன்னொரு சுத்து மிக்ஸியில் அரைத்து எடுத்துக்கோங்க. இப்ப அதே கடாயில் சிறிது எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, உளுத்த பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போடுங்க. கடுகு பொரியும் போது அரைச்சு வச்ச பீர்க்கங்காய் மிக்ஸ போட்டு கிண்டுங்க. இப்ப அருமையான சுவையான பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி. இத ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சீங்கன்னா 4 நாள் வரை வச்சுக்கலாம். சீக்கிரம் கெடாது. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.